ரிஷப ராசி நபர்களுக்கு சனியின் அடுத்த கட்ட நகர்வுக்கு உண்டான பலன்கள் 2024. இப்போ ரிஷப ராசி நபர்களை பொறுத்தவரை சனி முழுக்க முழுக்க கிட்டத்தட்ட ஒரு யோக கிரகம் தான். அதாவது சொகுசு வாழ்க்கையை கொடுக்குதோ இல்லையோ, உழைப்பின் மூலியமான உழைப்புக்கேற்ற ஒரு வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சனி. அப்போ சனியின் அடுத்த கட்ட நகர்வு ரிஷபராசி நபர்களை பொறுத்தவரை இந்த ராசிக்கு எகெயின்ஸ்னு சொல்லக்கூடிய குருவின் நட்சத்திரத்தில் பயணிக்க போகிறது. இது எந்த விதத்தில் பயனளிக்கும்? கிட்டத்தட்ட சனி குருவின் நட்சத்திரத்துல இதற்கு மேற்பட்டு பயணம் செய்யும்போது காலகட்டமாக இருந்தாலும் சரிதான். ஆனால் அந்த சனி 11ஆம் இடத்தை நெருங்கி வரக்கூடிய நிலைமை. அப்போ 11ஆம் இடத்தை நெருங்கி வரக்கூடிய சனினால ரிஷபராசி நபர்களுக்கு லைஃப்ல இந்த காலகட்டத்தில் உங்கள் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு உயர்வுங்கிறது அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகக்கூடிய ஒரு நிலைமை இந்த சனியின் அடுத்த கட்ட நகரம் மூலியமாக கிடைக்க போகுது அப்படி என்பதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ சனி கிட்டத்தட்ட ரிஷபராசிக்கு வரவுகளை கொடுக்கும் பட்சத்தில் ஒரு நல்ல செலவுகளையும் செய்ய வைப்பார். இல்லை நல்ல செலவுகளை செய்கிறீங்கன்னா அதற்கு ஒரு வரவுகளையும் வர வைப்பார். காரணம் 9 மற்றும் 10 கூடிய கிரகம். ஸோ அந்த 9ஆம் இடங்கிறது ஒரு நல்ல பெயர் எடுக்கிறது. 10 என்பது அந்த பெயருக்கு ஏற்ற ஒரு கர்மாவின் அடிப்படையில் வரவுகளை பெறுவது. இதுதான். ஸோ 9, 10 கூடிய ஒரே கிரகமாகி சனி இதற்கு வேறுபட்டு குருவின் சாரத்தில் வரக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு சில நல்ல குடுப்பினைகள் இந்த காலகட்டத்துக்கு உட்பட உருவாக போகுது அப்படி என்பதை நீங்கள் எடுத்துக்கலாம். இதற்கு உங்களுடைய கெரியரோ தொழில் பண்ணுறீங்க, இல்லை ஒரு பொதுநலமான ஒரு விஷயத்தில் இருக்கிறீங்க, இல்லை என்னுடைய விஷயங்கள் ஒரு அதிகாரம் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறேன், 4 பேரை வாழ வைக்கிறேன், ஒரு இடத்துல கை கட்டி வேலை செய்கிறேன், இல்லை சொந்தமாக நான் பார்த்துக்கிறேன், இல்லை நான் குடும்பத்துக்கு பொறுப்புள்ள ஆளாக இருக்கேன், இது மாதிரி எந்த ஒரு கேட்டகரியாக இருந்தாலும் சனி ரிஷபராசி நபர்களை பொறுத்தவரை 11ஆம் இடமான லாப வீட்டை நெருங்கி வரக்கூடிய நிகழ்வின் மூலியமாக உங்களுடைய லைஃபு, உங்களுடைய அச்சீவ்மெண்ட்டு எதுவாக இருந்தாலும் எந்த ஆசைப்பட்டாலும் அந்த ஆசையை பூர்த்தி செய்து வைக்கக்கூடிய ஒரு நிலைமையில இப்போதைக்கு இருக்க போகுது. இது எப்போது இருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வரக்கூடிய 2024 ஏப்ரல் முதல் வாரத்தில் இருந்து ஆரம்பிக்க போகுது அந்த நிலைமை. அப்போ சனியினால என்னென்ன விஷயங்கள் குருவின் சாரத்தில் வேற இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நிச்சயமாக உங்களுடைய செல்வாக்கு, நீங்கள் இது வரைக்கும் உழைச்சேன் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, நான் இவ்வளோ நாள் உழைச்சேன், இந்த உழைப்பு உழைச்சேன், நான் இந்த மாதிரியான உழைச்சேன், அப்படி உழைச்சேன் இப்படி உழைச்சேன் அப்படின்னு எந்த உழைப்பாக இருந்தாலும் நீங்கள் உண்மையாக உழைத்திருந்தாலும் சரிதான், இல்லை மற்றவங்களுக்கு உழைச்சதை மிகைப்படுத்தி சொல்லியிருந்தாலும் சரிதான், எது எப்படியா இருந்தாலும் உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் நம்ம என்ன உழைச்சோம் அப்படின்னு. அந்த மனசாட்சிக்கு தெரிஞ்ச உழைப்பின் அடிப்படையில் அந்த உழைப்புக்கேற்ற ஒரு உயர்வு. ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, இது வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே ஒரு சரியான அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்க, இல்லை ஒரு வேலை தேடிக்கிட்டு இருப்பீங்க, அந்த வேலைக்கான ஒரு அங்கீகாரமாக நல்ல வேலையே கிடைக்காது. இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் ஒர்க் விஷயத்தில் இருக்குது. ஸோ அந்த ஒர்க் விஷயத்தில் கூடிய வேலை பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டத்தில் கிளியராக நெகட்டிவ் விஷயங்கள் அடியோடு காலியாகும். அப்போ நெகட்டிவ் விஷயங்கள் அடியோடு காலியாகிறதுனால என்ன ஆகுதுனாக்கா, உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜி முதன்மையாக ஒரு ஒர்க்கு ரீதியாக அமையும். உங்களுக்கு ஒரு அங்கீகாரம், இது முதன்மையாக. அதற்கடுத்த அமைப்பாக சொந்தமாக ஒரு தொழில் பண்ணுகிறேன், தொழில் செய்கிற எனக்கு தொழிலின் மூலியமாக ஒரு வரவுகள் உண்டா, கூடுதல் லாபத்தை நான் எதிர்பார்க்குறேன். இவ்வளோ நாள் ஏதோ 5க்கும் 10க்கும் பஞ்சம் பழைக்கிற மாதிரியே போயிடுச்சு, இப்போ ஒரு கூடுதலான ஒரு பெரிய ஒரு லாபத்தை எதிர்பார்க்குறேன், நிச்சயமாக உண்டு. அடுத்தது ஒரு அதிகாரம் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு பதவியில் இருக்கிறேன், இதை விட கொஞ்சம் கூடுதல் பவரான ஒரு போஸ்ட் வேணும், பவர் போஸ்ட் இருக்கிற நிலைமையிலேருந்து கூடுதல் பவரான ஒரு நிலைமைக்கு நான் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விருப்பங்கள் இல்லை எண்ணங்கள், இல்லை உங்களுக்கான ஜாதகத்தில் அந்த பலன் இருக்குது அப்படின்னாக்கா ஒரு பவரான போஸ்ட்டுக்கு வருவதற்கு இந்த சனியின் அடுத்த கட்ட நகர்வு பயனளிக்கும். அதற்கு அடுத்த அமைப்பாக கிட்டத்தட்ட இனி வரக்கூடிய காலகட்டங்களுக்கு
ஒரு தொந்தரவு இல்லாத ஒரு லைஃபை அமைத்துக் கொள்வதற்கு இந்த சனி பயன்படும். அதாவது ஒரு பிரச்சனையா இருக்கு, ஒரு சூழ்நிலையா இருக்கு, ஒரு டைட்டா இருக்கு, இதெல்லாம் நான் பார்த்து பயப்படுறேன் இப்படிங்கிற மாதிரி ஒரு தொந்தரவு. இது பெண்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கும் நிறைய தொந்தரவுகள் இருக்கும். ஆண் வர்க்கத்துக்கு சில தொந்தரவுகள் இருக்கும். பெண்களுக்கு குடும்ப பிரச்சனைகள்ல சில நிறைய முட்டுக்கட்டைகள், தடைகள், இல்ல சில வேண்டா வெறுப்பான சில சம்பவங்கள், சூழ்நிலைகள், நபர்கள்லாம் நடந்துகிட்டு இருப்பாங்க. ஸோ எது எப்படியாக இருந்தாலும் இந்த தொந்தரவான ஒரு சூழ்நிலையிலேருந்து நீங்க விடுபட்டு ஒரு ஃப்ரீயான ஒரு மூமெண்ட்டுக்கு நீங்கள் மாறுவீர்கள். கொஞ்சம் சுதந்திரமாக செயல்படக்கூடிய அமைப்பு. எதுவும் கைகட்டி ஒரு டைட்டான நிலைமையில ஒரு தயங்கி வாழக்கூடிய அமைப்புகள்லேருந்து வெளியே வந்து ஒரு சுதந்திரமான ஒரு நிலைமைக்கு நீங்கள் மாறுவீர்கள். அதற்கு இந்த சனி ஹெல்ப் பண்ண போகுது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ பண ரீதியாக ஏதாச்சும் முன்னேற்றங்கள் கிடைக்குமா? பணம், காசு, பணம், துட்டு அப்படிங்கிற ஒரு லைனில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பண ரீதியான முன்னேற்றம் சனி குருவின் சாரத்தில் இருக்கிறதுனால என்ன கிடைக்கும் என்றால், நிச்சயமாக பணத்தை முன்னாடியே பெற்றுக்கொண்டு நீங்கள் லாபத்தை அடைவதற்கு பதிலாக முதலில் உங்களுடைய உழைப்பை செலுத்திய பிறகு அதற்கு பிறகுதான் உங்களுக்கு பணம் கிடைப்பதாக ஒரு சூழ்நிலை அமையும். அப்படி என்பதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். குரு என்கிற கிரகம் பொதுநலமான ஒரு கிரகம், சனி என்கிற ஒரு கிரகம் சுயநலமான ஒரு கிரகம். அப்போ சுயநலமான கிரகம் பொதுநலமான கிரக சாரத்தில் இருக்கும் பொழுது நீங்க எதிர்பார்க்கிறது உங்க கண்ட்ரோல்ல ஒரு 95% ஒரு நாளை வந்து நம்ம வந்து பணம் இருந்துச்சுன்னா ஈஸியாக நகர்த்திடுவோம். அப்போ அந்த 95% பிரச்சனை தீர்க்கக்கூடிய பணத்தை நீங்கள் முன்கூட்டியே பெற்றுக்கொண்டு எதையுமே செய்ய முடியாது. ஸோ ஒர்க்கை செஞ்சுட்டு தான் இந்த காலகட்டத்துக்கு பிறகு அந்த பணத்தை பெறுவதாக அமையும். அப்போ என்ன நடக்கும்? சமுதாயத்தில் பூமியில் இருக்கக்கூடிய பிற மனிதர்கள் உங்களை ஏமாற்றுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. வேலையை வாங்கிட்டு ஏமாற்றுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நீங்கள் முன்கூட்டியே இந்த வேலை இதை தான் என்னால் செய்ய முடியும், இந்த வேலைக்கு இதுதான், இந்த வேலைக்கு இது கிடையாது, இந்த வேலை அப்படி தான், இந்த வேலைக்கு இது வராது, இந்த வேலைக்கு இது வரும் அப்படி என்பது ஒரு லிஸ்ட்டே போட்டு சம்மந்தப்பட்ட நபர்கிட்ட கொடுத்துட்டு அதற்கு பிற்பாடு ஒர்க்கை பார்க்க வேண்டும். ஸோ உங்கள் கண்ட்ரோலில் பணம் கிடைப்பதற்கு இதுதான் வழி. ஸோ இதை மைண்டில் வச்சுங்க. அதுக்கப்புறம் சனியின் பார்வையில் சில விஷயத்த சொல்லி வைக்கிறேன். சனியின் பார்வையானது 5ஆம் பாவத்திற்கும் உங்களுடைய 8ஆம் பாவத்திற்கும் ஓரப்பார்வை சனியின் கதிர்வீச்சு விழுவதற்கு ஆரம்பமாகக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால் அதிர்ஷ்டத்தை இந்த காலகட்டத்துக்கு பிற்பாடு பெரிய அளவுக்கு நம்ப தேவையில்லை. நம்ம காரியத்தை ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் வரக்கூடாது. குறைந்த உழைப்புக்கு கொஞ்சம் கூடுதலான ஒரு ஏதாச்சும் வந்துருமா அப்படிலாம் எதிர்பார்க்க தேவையில்லை. 100% உழைச்சா 100% பலன், அவ்வளோதான். அதிர்ஷ்டம் என்பது என்னன்னா கொஞ்சமாக செய்து நிறைய பெறுவது, இதற்கு பேர் தான் அதிர்ஷ்டம். இல்லை காரியங்கள் எளிமையாக கைகூடிடும், நான் ஈஸியாக நம்பினேன் செஞ்சு கொடுத்துருவாங்கன்னு நல்லா தான் பேசுனாங்க, அந்த மாதிரிலாம் இந்த காலகட்டத்தில் ஈடுபடாது. அதற்கு அடுத்த அமைப்பாக 8ஆம் பாவத்தில் சனியின் 10ஆம் பார்வை விழுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதனால் கிட்டத்தட்ட ஓரப்பார்வையாக தான் உழப்போகுது அப்படி என்பதற்கே ஒரு பலன் இருக்கு. அப்படி என்ன பலன்னாக்கா கிட்டத்தட்ட 8ஆம் பாவங்கிறது உங்களுக்கான எதிர்பார்ப்புகள் மற்றவங்ககிட்ட இருந்து மாறி போகும். நீங்கள் கெட்ட எதிர்பார்ப்பாக வச்சிங்கனாக்கா, தவறான நெகட்டிவ் எதிர்பார்ப்பு மற்றவங்க மேலே வச்சிங்கனாக்கா அவங்க பாசிட்டிவாக செயல்படுவாங்க. நீங்கள் பாசிட்டிவ் எதிர்பார்ப்பு வச்சுன்னா அவங்க நெகட்டிவ் எதிர்பார்ப்பாக மாறிடுவாங்க. அப்போ நீங்கள் வைக்கக்கூடிய எதிர்பார்ப்பு தேவையான எதிர்பார்ப்பா தேவையற்ற எதிர்பார்ப்பா என்பதை நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். ஸோ பிறர் மீது ஒரு எதிர்பார்ப்பை வைத்து செயலாற்றுவது சௌகரியமாக வராது. இறுதி நிலையாக சனியின் 3ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு மிக அருகில் விழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால என்ன நடக்குதுனாக்கா, உங்களுடைய ரிலேட்டட் சம்பந்தமாக உங்களுடைய ரிலேஷன், கூட பிறந்த அமைப்போ இல்லை தூரத்து ரிலேஷனோ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், அக்கம் பக்கம் எதுவாக இருந்தாலும், உங்களோட ரிலேஷன் அப்படிங்கிற மாதிரி உறவுகளுக்கு மத்தியில் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் உங்களுடைய அந்த என்ன சொல்றது செல்வ வளத்தை, உங்களுடைய சக்தியை உறவுகளுக்கு மத்தியில் இழந்து விடாதீர்கள். உறவுகளுக்காக உங்களுடைய சக்தியையும் செல்வத்தையும் இந்த காலகட்டத்தில் விரயமாக்காதீர்கள், பின்னாளில் கிடைக்காது.